தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக், எத்திலின் இதெல்லாமே இந்த தாவரங்களில் இருக்கிற 5 வகை ஹார்மோன். இதில் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் மூணுமே வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அப்சிசிக்கும் எத்திலினும் தாவர வளர்ச்சியை தடை செய்யும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் தான். ஸோ இதை கண்டுபிடிச்சது கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இயற்கை ஆக்சின் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இன்டோல் 3 அசிட்டோநைட்ரேட் இது ரெண்டும் இயற்கை ஆக்சின். ஸோ இதுவே செயற்கை ஆக்சின்கள் எதெல்லாம் அப்படின்னா இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் ஐபிஏ அப்படின்னு அழைக்கக்கூடியது, இன்டோல் ப்ரோபியானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், அதுக்கப்புறம் 2,4,5-T அதாவது ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் இது எல்லாமே செயற்கை. ஸோ இயற்கையை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா செயற்கை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். PAA, IAN இது ரெண்டும் இயற்கை. அடுத்தது சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக காணப்படுதுன்னு கேட்பாங்க. இளநீரில் தான் இந்த சைட்டோகைனின் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரலின்கள் தான் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன. உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது எதுன்னு கேட்டால் ஜிப்ரலின். அடுத்தது இறுக்கநிலை ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுறது அப்சிசிக் அமிலம். ஓகேங்களா. ஸோ எத்திலின் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், வாழை, தர்பூசணி ஸோ இந்த பழங்கள் எல்லாம் பழுக்கிறப்ப அதிக அளவு எத்திலின் அப்படிங்கிறது வெளிவரும். ஓகே. ஸோ எத்திலின் வந்து கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும். தக்காளி, ஆப்பிள், வாழை இதெல்லாம். அதே போல் எத்திலின் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது. ஓகே. ஸோ இதுவும் முக்கியமானது.